Dear students, now we are going to discuss about accounts of partnership firms fundamentals, especially fundamentals related sums. Likewise, interest on capital, interest on drawing, fluctuating capital method sums, fixed capital method sums. Okay, calculation of commission, calculation of profit and loss appropriation account, especially commission on before charging commission, after charging commission. Okay, right. So let us we see step by step or sum by sum. Okay, right. இதில் ஒவ்வொரு சம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் புக்கு பக்கத்தில் வச்சுட்டு சம்ஸ் அதில் பார்த்து ஆன்சர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ சம் நம்பர் ஃபஸ்ட்டு, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா தியரியில் படித்தோம். இன் கேஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடில் சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடில் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வில் அப்ளை. அப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். எந்த ஒரு பார்ட்னருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடாது. ஓகே, தேர்ஃபோர் ஆகாஷ் இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எந்த பார்ட்னராக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்லை. ஓகே, செகண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர்ஸ். ஓகே, ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்சனல் யூஸ்க்காக அந்த பிஸ்னஸில் ஓனர் பணமோ பொருளோ ஏதாவது எடுத்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ். அந்த ட்ராயிங்ஸ் எக்காரணத்தை கொண்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறதில்ல பார்ட்னர்ஷிப் ஃபேம். அது பார்ட்னர்ஷிப் ஃபேமில் பார்ட்னர்ஷிப் டீலில் சொல்லாத கண்டிஷனில். ஓகே, தென் ப்ராஃபிட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ப்ராஃபிட் பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை, இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கலாம் அந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கணும் எதுவுமே சொல்லலை அப்படின்னா ப்ராஃபிட் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். தென் ஃபோர்த்து கண்டிஷனில் நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். எந்த பார்ட்னருக்கு எந்த ரெமுனரேஷன் தரக்கூடாது. ஸோ சேலரியோ கமிஷனோ எதுவுமே தரக்கூடாது. ஹென்ஸ் டேனியல் இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. ஓகே, தென் ஃபிஃப்த்து கண்டிஷன்ஸ் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேமிலிருந்து லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். அவங்க பார்ட்னர்ஷிப் இல்லை சொல்லலை அப்படின்னாலும் கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6% மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ தேர்ஃபோர் சந்துரு இஸ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் அட் 6% per இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, ஸோ அவங்க பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் நம்ம வாங்கிக்கலாம். லோன் அங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் தானே. ஓகே, ரைட். தென் சம் நம்பர் 2, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் கிரெடிட் சைடு இருக்குது. தென் அடிஷனல் கேபிட்டல் கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ட்ராயிங்ஸ் இந்த சைடு வந்தால் வரும். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது இந்த சம்மில் இல்லை. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் முடிச்சுட்டு 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட் கொடுத்தாங்க பாருங்கள். பை பேலன்ஸ் ப்ளாட் டவுன் கிரெடிட் சைடில் கொடுக்கணும். ஓகே, ரைட். ஒரு லைன் மாறி இருக்குது பார்த்துக்குங்க. இது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் இருக்கிற சம்ஸ் அல்ல, ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் இருக்கிற சம்ஸு. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் தான் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். இதில் பாருங்கள், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டு ஃப்ளக்சுவேட்டிங் இருந்தாலும் சரி, ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் சேம் ஃபார்மெட்டு தான். 1 2 தான் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் மாறும். இதில் பாருங்கள், பை பேலன்ஸ் ப்ளாட் டவுன் இது கிரெடிட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டெபிட் பேலன்ஸ் இருந்தால் டெபிட் எழுதிக்கணும். இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளாட் டவுன் கிரெடிட் சைடு. கேபிட்டல் அப்படின்னாலே உங்களுக்கு கிரெடிட் சைடு தானே. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட்டு 35,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதெல்லாமே கிரெடிட் சைடு. டெபிட் சைடில் 2 ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கு, 2 பேலன்ஸு கேரி டவுன். 2 பேலன்ஸ் கேரி டவுன் எப்படி கண்டுபிடிப்போம்? கிரெடிட் சைடு அமௌண்ட் பார்த்துக்கினேன், அதுக்கடுத்து டெபிட் சைடு அமௌண்ட் பார்த்துக்கினேன். ஸோ எந்த டோட்டல் ஹையஸ்ட் இருக்கோ அதை அசீம் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஸோ இந்த சம்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடு வருது. டெபிட் சைடில் அதே டோட்டல் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறது பார்ட்னர் ராமுக்கு 65,000, சோமுக்கு 55,000. ஓகே, இதே அமௌண்ட்டு பை பேலன்ஸ் ப்ளாட் டவுன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் காலத்தில் எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் சம் நம்பர் 2. தென் சம் நம்பர் 3, அதே மெத்தேடு தான், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தேடு.
பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ப்ராட் டவுன் பதிலாக C/Dன்னு கொடுத்துருக்காங்க. அது B/Dப்பா. இந்த 2,20,000 1,50,000 அப்படிங்கிறது அது B/D. தென் பை பேங்க் அப்படிங்கிறது அடிஷ்னல் கேபிட்டல் செல்வம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,50,000 + 70,000 2,20,000 அருண் 2,20,000 தான். ஸோ டெபிட் சைட் 2 பேலன்ஸ் கேரி டவுன் இருந்தாலும் ஆப்போசிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே ரைட். இது கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டு சம் மாதிரி தான். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எங்கே வேணால் டெபிட் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா டெபிட் எழுதிக்கிங்க, கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துருந்தா கிரெடிட்டில். இங்கே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸு செல்வம் பார்ட்னருக்கு கிரெடிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடு 10,000. அருண் பார்ட்னருக்கு டெபிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட்டில் 4,250. தென் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ரெண்டுமே டெபிட்டில். தென் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கமிஷன் சேலரி இது எல்லாமே கிரெடிட் சைடில். ஸோ ஹையஸ்ட் டோட்டல் கிரெடிட் சைடு தான் வருது. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு 2 பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட்டில் போட்டிருக்கோம். அருண் பார்ட்னருக்கு 15,000, செல்வம் பார்ட்னருக்கு 12,000. ஓகே கேரி டவுன் அமௌண்ட்டு கிரெடிட் சைடில் கொடுத்துருக்க பாருங்கள். பை பேலன்ஸ் ப்ராட் டவுனில் எடுத்து எழுதிக்கணும். ஓகே இது சம் நம்பர் 3. 4th சம் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல். எல்லா டிரான்சாக்ஷனும் ஒரே மாதிரி தான் ஒரே அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடில் தான் வரும். தென் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி கமிஷன் எல்லாமே கிரெடிட்டு. டெபிட்டில் 2 மட்டும்தான். ஒன்று ட்ராயிங், இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அமௌண்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதே அமௌண்ட் எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கணக்கில் கொடுக்கல, அமௌண்ட் கொடுக்கல, பர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எதை எடுத்துக்கணும்? வி கால்குலேட் ஒன்லி ஃபார் ஆவரேஜ் 6 months. ஓகே ஆவரேஜாக 6 months மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துக்கூடாது. ஓகே ஏஸ் யூஸ்வலாக கிரெடிட் சைட் டோட்டல் ஹையஸ்ட்டாக வரும். அதே டோட்டல் டெபிட் சைடில் என்ட்ரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே ஸோ பத்மினி பார்ட்னருக்கு 5,55,000, பத்மா பார்ட்னருக்கு 4,44,000. கேரி டவுன் அப்படின்னு அமௌண்ட் வந்தாலே கிரெடிட் சைடு ப்ராட் டவுன் அப்படிங்கிற அமௌண்ட் எழுதணும். ஸோ 5,55,000 ஃபார் பத்மினி பார்ட்னர், பத்மா பார்ட்னர் 4,44,000. ஓகே ஸோ 555,444 அப்படிங்கிற மாதிரி இந்த சம் வருது. ஓகே ரைட் செட் பாருங்கள். சம் நம்பர் 5 கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏஸ் யூஸ்வலாக இவருடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 1,50,000 பிகினிங் டேட்டில். ரமேஷ்க்கு 1 lakh அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியுமே என்னென்று எப்படி வரும்? ஸோ 1,50,000க்கு 6/100. ஓகே ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு 9,000 இங்கே வரும். அதே மாதிரி ரமேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 1 lakh × 6/100 6,000 வரும். ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மணிஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 9,000, ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000. இதையே வந்து எங்கே மாற்றணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு டோட்டலாக நம்ம மாற்றுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டு டு மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்டர்டு. ஓகே ரைட். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மன்னன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த என்ட்ரி வரும். ஓகே ரைட் மாற்றும்போது. தென் சம் நம்பர் 6 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதே மாதிரி தான் அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் ஆகுது. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் பிரகாஷ்க்கு 3 lakhs கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் 6%. ஸோ 6/100 18,000. அடிஷ்னல் கேபிட்டல் ஃபஸ்ட்டு ஜூலை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலையில் புதுசாக அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 60,000 கொடுக்குறாங்க. ஸோ 60,000க்கு சேம் பர்சன்டேஜ் தான் 6/100. இப்போ ஃபஸ்ட்டு ஜூலையிலிருந்து அவங்க 31st March வரை கணக்கு முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜூலையிலிருந்து 31st March வரைக்கும் உங்களுக்கு 9 months வருது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் 9/12 அப்படிங்கிறது. ஓகே அப்போது அதுக்கு கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 2,700 வரும். ஸோ ஏற்கனவே 18,000 இருக்குது, இங்கே 2,700 அப்படிங்கிறது சேர்த்து டோட்டல் பிரகாஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் 20,700. ஓகே அதே மாதிரி சுப்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர் ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs இருக்குது. 6% அப்படின்னால 6/100 டோட்டலாக 12,000. சுப்ரியா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு இன்ட்ரடியூசிங் கேபிட்டல் ஒரு 30,000 கொடுத்துருக்கு. அப்படி அதுக்கும் சேம் ரேட்டு தான். ஸோ 6/100 இன்ட்டு இவங்க அந்த மிடில் ஆஃப் த இயர் 6 months மட்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 6/12 வரும். ஸோ டோட்டலாக 900 இங்கே வரும். சுப்ரியா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 12,900. ஓகே ரைட். இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பிரகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சுப்ரியா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே
ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டில் 33,600 பிரகாஷ்க்கு சுப்ரியாவுக்கு தனித்தனியாக கிரெடிட்டில் அமௌண்ட் போட்டுருக்கணும். ஓகே, இந்த 2 அமௌண்ட் ஆட் பண்ணி தான் இங்கே டெபிட்டில் போட்டிருக்கோம். புரியுதாப்பா? ரைட். தென் 7th சம்மு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இதே மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 இயர் 50,000 into 4/12 2,000 வருது. அடிஷனல் கேபிட்டல் 3 மந்த்ஸுக்கு. ஸோ 10,000 into 4/100 3 மந்த்ஸ் அப்படிங்கிற 3/12 rupees வருது, 2,100. பாத்திமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1 இயருக்கு 10,000 into 4/12 1,600. அடிஷனல் கேபிட்டல் மந்த்து 8 மந்த்ஸ் வருது. ஸோ 10,000 into 4/100 8/12. ரிமைனிங் 8/12 8 மந்த்ஸ் வரதுனால 8/12. ஸோ 240. ஸோ டோட்டலாக 1,640 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகே, ரைட். சம் நம்பர் 8 பாருங்கள், கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது அடுத்த மெத்தடு. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது ஒரு மெத்தட் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் மெத்தடில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த மெத்தடு. ஓப்பனிங் கேபிட்டல் வெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் லெஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்ச அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் வந்துடும். பாருங்கள், 40,000 ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டு 8,000 இன்னொரு பார்ட்னருக்கு, அதே 60,000 ட்ராயிங்ஸ் 10,000. ஸோ 70,000 அவங்களுக்கு ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 18,000. ரிமைனிங் வர்ற அமௌண்ட் அப்படிங்கிறது கேபிட்டலாக இருக்குது. என்ன கேபிட்டலாக இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டல் 36,000, இவங்களுக்கு 52,000. இப்போது அமௌண்ட் கிடச்சிருச்சு ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் மேலே தானே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் சுபாஷ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் is capital into rate of interest divided by 100. So 36,000 into 5/100 1,800 இங்கே ஒரு. சுதாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. ஸோ 52,000 into 5/100 அப்படிங்கிறது 2,600. ஓகே, ரைட். இது சம் நம்பர் 8. தென் 9 அப்படிங்கிறது அதே மாதிரி பாருங்கள், கேபிட்டல் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் ப்ராஃபிட்டு வர்றது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ராஜனோட ஓப்பனிங் கேபிட்டல் 60,000, 6% அப்படின்னா 3,600. அடிஷனல் கேபிட்டல் ஒரு 40,000. அதுக்கு ரிமைனிங் 9 மந்த்ஸ் இருக்குன்னு 9/12 போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ 6/100 into 9/12 1,800. டோட்டலாக 5,400. இங்கே வந்து அதே மாதிரி 50,000 into 6/100 3,000. ஸோ 30,000 into 6/100 4/12 அப்படிங்கிறதே அந்த மந்த்ஸு, அதாவது ட்ராயிங்கோட டேட்டுக்கு எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் க்ளோசிங் டேட்டுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் 4/12 600. ஓகே, ஸோ இவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு 3,600. ரைட். ஸோ சம் நம்பர் 10 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். Interest on capital will not be allowed at the partnership deed. Silent has to be interest on capital. Interest on capital 3 condition கொடுத்து கேட்குறாங்க அந்த இதில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரதாக இருந்தால் அஹ்மதோட கேபிட்டல் பசீரோட கேபிட்டல் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 into 4/100 2,400. 40,000 into 4/100 அப்படிங்கிறது 1,600. இந்த இது கொடுத்தோம்னா ஸோ சின்ஸ் இஃப் தேர் இஸ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரலாம். தேர்ட் கண்டிஷன் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் rupees 5,000. 5,000 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இவங்க இந்த ரேஷியோவில் மட்டும் தரணும். எப்படி? ஸோ அஹ்மத் 60,000 into 6/100 3,600. பசீர் 40,000 into 6/100 2,400. ஸோ சின்ஸ் தேர் இஸ் ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட். ரெண்டை ஆட் பண்ணால் 6,000 வருது, ஆனால் இங்கே இருக்கிறதே 5,000 தான், பத்தாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட். அப்படியே ப்ராஃபிட்டை கொடுக்கணும் அப்படின்னாலே ப்ராஃபிட் ஆஃப் ₹5,000 வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த பார்ட்னர்ஸ் இன் தயர் கேபிட்டல் ரேஷியோ 3:2. அவங்க ஃபஸ்ட் லைனே கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2 கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஷியோவில் 5,000 பிரித்து தந்துக்கலாம். ஓகே, இது சம் நம்பர் 11 அல்ல 10. தென் சம் நம்பர் 11 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அடுத்த டாபிக் போகிறோம். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் மெத்தட் டைரக்ட் மெத்தட் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இது டைரக்ட் மெத்தடில் பாருங்கள். ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எடுத்துருக்கு அப்படி 6%. ஸோ 6/100 அப்படிங்கிறது 600 தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஆஃப் மணி 600. சிம்பிளாக 2 மார்க்கில் கேட்குற சம்ஸ். 12th சம் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட். February 1ல் 2,000 எடுத்துருக்கு அப்படி. அப்போ அந்த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது
எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. இது டைரக்ட் மெத்தட்னால 6/100. ஸோ 600 இங்கே வருது. மே ஃபஸ்ட்டில் 10,000. ஸோ 6/100 இன்ட்டு 8/12 400. ஜூலை ஃபஸ்ட்டில் 4,000 இன்ட்டு 6/100 6/12. ஸோ 1000ங்கிற 120 அப்படிங்கிற மாதிரி இங்கே வருது. ஸோ டோட்டலாக இங்கே 720 அப்படிங்கிறது இங்கே வருது. ஓகே, 720 அப்படிங்கிறது இங்கே வருது. இது சம் நம்பர் 12. 12th சம்மில் பிப்ரவரியில் 2000 இன்ட்டு 6/100 இன்ட்டு கால்குலேஷனில் இன்னொன்று வரணும்ப்பா. அது என்ன அப்படின்னா February 1 அப்படின்னு எடுக்கும்போது December 31st வரைக்கும் 11 month இருக்குது. ஓகே, ஸோ 6/100 இன்ட்டு 11/12 அப்படிங்கிறது ஒன்று வரணும். இங்கே மிஸ் ஆகிருக்கு. இது எடிட் பண்ணும்போது இது க்ரியேட் பண்ணும்போது மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ 2000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 11/12 அப்படிங்கிற கால்குலேஷன் இங்கே வரும். அதுக்கு தான் 600 அப்படிங்கிறது வரும். ஓகே, 600 400 120 தென் 90. 600 அப்படிங்கிறது வராது, 110 வரும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்குங்க. 90 400 210 610 110. ஸோ 600 அப்படிங்கிறது இங்கே ராங்ப்பா. 110 ரூபா தான் வரும். ஓகே, ஸோ 6/12 11/12 அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேஷன் எடுத்துக்கோங்க February 1 மட்டும். ஓகே, ரைட். இது சம் நம்பர் 12. தென் சம் நம்பர் 13 அப்படிங்கிறது மார்ச் ஃபஸ்ட்டில் எடுத்திருக்காங்க. அதே ஃபார்முலா தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பீரியடு. மார்ச் ஃபஸ்ட்டில் 4000 எடுத்திருக்கு அப்படி. ஸோ 6/100. ரிமைனிங் மார்ச் ஃபஸ்ட் அப்படின்னா 31st December வரைக்கும் 10 months இருக்குது. இன்ட்டு 10/12. இங்கேயும் 10/12 மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு 200 வரும். சில இதை க்ரியேட் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்திருக்குப்பா. மார்ச் ஃபஸ்ட்டில் 4000 இன்ட்டு 6/100 இன்னும் இன்ட்டு 10/12 அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் இங்கே வரணும். அப்போ தான் 200 வரும். ஜூலை ஃபஸ்ட்டில் ட்ராயிங் சம்மர் எடுக்கும்போது 4000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 7/12. ஸோ 140 அப்படிங்கிறது இங்கே கால்குலேஷன் அமௌண்ட் வரும். செப்டம்பர் ஃபஸ்ட்டில் 4000 இன்ட்டு 6/100 செப்டம்பர் 1 to 31st December வரைக்கும் 4 months. ஸோ 4/12 கால்குலேஷன் அமௌண்ட்டு 80. டிசம்பர் ஃபஸ்ட்டில் எடுக்கும்போது 4000 இன்ட்டு 6/100 இன்ட்டு ஒரே மந்த்து தான் December to 1st December to 31st December 1 month தான். ஸோ 1/12 20 rupees வரும். டோட்டலாக 440 அப்படிங்கிறது இங்கே ஆன்சர். கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மார்ச் 1st மட்டும் அந்த கால்குலேஷன் மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 4000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 10/12. ஓகே, ரைட். இது சம் நம்பர் 13. அதுக்கடுத்து சம் நம்பர் 14 கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மேத்யூ ஒரே ஒரு தான் 20,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12. இது எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லாமல் எந்த விதமான ட்ராயிங் டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆவரேஜாக நம்ம 6 month கால்குலேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் பிரகாரம் 6/12 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ 1000 rupees உங்களுக்கு வரும். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. ரூல்ஸ் படிச்சிருக்கணும் இதுக்கு. ஓகே, ரைட். சம் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ப்ராடக்ட் மெத்தடில். இது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ட்ராயிங் வேரியஸ் டேட்டில் ட்ராயிங்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள். February 1, May 1, July 1, October 1. அமௌண்ட் எடுத்த அமௌண்ட்டு பீரியட் ரிமைனிங் பீரியட் எவ்வளோ இருக்கும். ஸோ February 1 31st December வரைக்கும் எவ்வளோ பீரியட் ரிமைனிங் பீரியட் இருக்குது 11 month. மார்ச் 1 எடுக்கும்போது 10,000 எடுத்திருக்கு அப்படி. ரிமைனிங் மந்த் 8 months. ஜூலை 1 எடுத்திருக்கு அப்படி. ரிமைனிங் மந்த்ஸ் 6 month. அக்டோபர் 1 6,000 எடுத்திருக்கு அப்படி. அக்டோபர் 1 அப்படின்னா 31st December வரைக்கும் 3 months. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், இன்டூ பண்ணுங்கள். 2000 இன்ட்டு 11 22,000, 10,000 இன்ட்டு 8 80,000, 4,000 இன்ட்டு 6 24,000, 6,000 இன்ட்டு 3 18,000. டோட்டலாக 1,44,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இஸ் ப்ராடக்ட் மெத்தடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. ஓகே, ஸோ 1,44,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 1/12. ஓகே, ஸோ 720 அப்படிங்கிறது இங்கே ஆன்சராக வருது. ஓகே, இந்த சம்மு எக்ஸாமில் நிச்சயமாக கேட்பாங்க. ப்ராடக்ட் மெத்தடில் ஒரு சம் தான் இருக்குது. ஓகே, ரைட். ஓகேப்பா. தென் சம் நம்பர் 16 அந்த பாக்ஸில் ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது ஈஸி தான். அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் இருக்கணும்.
ஸோ ஆவரேஜ் பீரியட் 6.5. இஃப் த drawings made at the beginning of every month 6.5 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இதில் மிடில் ஆஃப் த எவரி மந்த் அப்படின்னா 6/12, எண்ட் ஆஃப் த எவரி மந்த் அப்படின்னா 11/12. ஓகே ரைட். 11/12 அப்படிங்கிறது 11/24ன்னு சொல்லுவோம் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக, அப்படி சொல்லுவோம். இது யூஸ்வலாக ஆவரேஜ் அப்படிங்கிறது 5.5 / 12 அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 30,000. எவரி மந்த்து 22,500 எடுக்கிறா அப்படி. அப்போ 12 மந்த்ஸுக்கு 30,000. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 30,000. பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் 12/ஆவரேஜ் பீரியட் / 12. இங்கே பாருங்கள், 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் 6.5 ஃபார்முலா பிரகாரம் /12. கால்குலேஷன் அமௌண்ட் இஸ் 650. இஃப் த drawing மேட் அட் த மிடில் ஆஃப் த எவரி மந்த் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawings இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆவரேஜ் பீரியடு உங்களுக்கு 6 மந்த்து. ஸோ /12. கால்குலேஷன் அமௌண்ட்டு 600. எப்படி 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 6/12 600 வரும். ஓகே. தென் தேர்டு சம்மு, இஃப் drawings ஆர் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவரி மந்த்து. எண்ட் ஆஃப் த எவரி மந்த் அப்படின்னா ஃபார்முலா பிரகாரம் ஆவரேஜ் அப்படிங்கிறது 5.5. அப்போது ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawing இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் /12. அப்போது யூஸ்வலாக டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawing 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 5.5 / 12 ஈக்குவல் டு கால்குலேஷன் அமௌண்ட்டு 550. ஓகே. இது ஃபார்முலா வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதா இந்த சம்ஸு கேட்டுருவாங்க. ஓகே ரைட். இது சம் நம்பர் 16. தென் சம் நம்பர் 17 பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆவரேஜ் பீரியடில் கெவின் அப்படிங்கிறவர் ஒரு பார்ட்னர் எடுத்திருக்க அப்படி. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawing 5,000 எடுத்திருக்க அப்படி. ஒவ்வொரு குவார்ட்டருக்கு எடுத்தால் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்தால் 4 × 3 12 மந்த்ஸ் தானே. ஸோ 4ஆல் நம்ம இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawing 5,000 × 4 20,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் drawings இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் / 12. ஓகே. அந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குவார்ட்டராக எடுக்கும்போது 3 மாதத்துக்கு எடுக்கும்போது ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறது 4.5. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் drawingஸு 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100 இன்ட்டு ஆவரேஜு பீரியடு 4.5 / 12. கால்குலேஷன் அமௌண்ட்டு 450. இதில் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட், அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். தென் சம் நம்பர் 18 அதே மாதிரி தான். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் drawing 80,000. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் ஏடிக்கு ஒரு தடவை எடுக்கிற அப்படின்னா 18,000 × 2 36,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் drawing இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆவரேஜ் பீரியடு 9 மந்த்ஸ். ஆவரேஜ் பீரியடு 9 மந்த்ஸ் எடுக்கிற அப்படி. அப்போது drawings அமௌண்ட்டு உங்களுக்கு எப்படி வருது? drawings அமௌண்ட்டு சம் நம்பர் 18ல் பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர் பிகினிங்கில் எடுக்கிற அப்படி. அப்போது ஃபஸ்ட் 6 மாதத்தை ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட்டு, செகண்ட் 6 மாதம் ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் 2 தடவை எடுக்கிற அப்படி. ஸோ 2 டைம்ஸ் எடுக்கிறனால 18,000 × 36,000. இது பிகினிங் ஆஃப் ஹாஃப் மந்த் அப்படிங்கும்போது ஆவரேஜ் பீரியடு உங்களுக்கு 9 வருது as per the formula. ஸோ 9 / 12 அப்படிங்கும்போது கால்குலேஷன் அமௌண்ட்டு 2,700. ஸோ 36,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 9/12 2,700. கிளியராப்பா? தென் சம் நம்பர் 19. இதில் வந்து அமௌண்ட்டு சேலரி அண்ட் கமிஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அமௌண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்படியே நம்ம எடுத்து எழுதுனேன். கமலி சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கமலி கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ சேலரி அக்கௌண்ட்டை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது 1,20,000 டெபிட்லேயுமே கிரெடிட்லேயுமே. இதே மாதிரி லட்சுமி கமிஷன் அக்கௌண்ட் வந்து லட்சுமி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா லட்சுமி கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு லட்சுமி கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000. இது ரெண்டையும் சேர்த்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கமலிஸ் சேலரிஸ் அக்கௌண்ட் டு லட்சுமி சேலரிஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்திங்கன்னா டெபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் 1,60,000, கமலிஸ் சேலரி அக்கௌண்ட் 1,20,000 டு லட்சுமிஸ் கமிஷன் அக்கௌண்ட் 40,000. ஓகே, புரியுதாப்பா? அவங்க கொடுத்துருக்குற அமௌண்ட் எடுத்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுதான் இந்த சம்ஸ். தென் சம் நம்பர் 20 அப்படிங்கிறது கமிஷன் டு சிபி. ஓகே, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சிபிக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு
பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைட் பை 100. இதான ஃபார்முலாவில் பார்த்தோம் போன வீடியோவில். அப்போது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் 60,000 இன்ட்டு பிஃபோர் அப்படின்னாலே சேஞ்ச் வராது, அதே பர்சன்டேஜ் தான் 20 டிவைட் பை 100, அப்போ 12,000 வரும். ஆனால் கமிஷன் டு மனோஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிபி பார்ட்னரோட கமிஷன் கழிச்சதுக்கப்புறம் வர்ற அமௌண்ட்டில் பர்சன்டேஜ், ஓகே, அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இங்கே பாருங்கள். அந்த பர்சன்டேஜில் 20%. அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன். ஸோ ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் அப்படிங்கிறது 60,000 மைனஸ் சிபிஸ் கமிஷன் அப்படிங்கிறது 12,000. ஸோ 48,000 தான் நெட் அமௌண்ட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் கமிஷன் டிவைட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் கமிஷன்ஸ். ஓகே, இந்த ஆஃப்டர் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகம் வச்சோன்னா பார்த்துக்கணும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபிஸ் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படின்னா 48,000 இன்ட்டு 20 டிவைட் பை 120, அப்போ 8,000 வரும். ஓகே, ரைட். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஜேர்னல் என்ட்ரி சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரி. சிபிஸோட கமிஷனை சிபி கேபிட்டல் அக்கௌண்ட் மாற்றுவோம், மனோஜோட கமிஷனை மனோஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் மாற்றுவோம், 2 பேர்த்த கமிஷனை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரி. அப்போ ஃபஸ்ட்டு சிபிஸோட கமிஷன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னா சிபிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட் டு சிபிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் இஸ் டெபிட் 12,000 and credit 12,000. At the time Manoj commission account transfer to Manoj capital account, journal entries Manoj commission account debit to Manoj capital account, amount is debit 8,000 and also credit 8,000. Then these two amounts transferred to the profit and loss account. At the time journal entry is profit and loss appropriation account debit to CB's commission account to Manoj commission account. Profit and loss account debit, appropriation account debit side 20,000, CB's commission account ஒரு 12,000, Manoj commission account ஒரு 8,000, டோட்டலாக 20,000 உங்களுக்கு வரும். ஓகே, இது சம் நம்பர் 20 இம்பார்ட்டன்ட் சம்ஸு, 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்ஸ். தென் 21 அப்படிங்கிறது இதே மாதிரி தான். இதே மாதிரி அப்படிங்கன்னா கமிஷன் சேர்த்து வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஃபார்மேட்டெல்லாம் நம்ம படித்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் மட்டும் கிரெடிட்டில், மீதி எல்லாமே டெபிட்டில். இப்போ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் 35,000, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அவங்களே கொடுத்தாங்க. ஆனந்த் நாராயணன் 1,000 ஒரு 1,800, டோட்டலாக 1,800 உங்களுக்கு கிரெடிட் சைடு. இங்கே 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஆனந்த் தனியாக நாராயணன் தனியாக. ஸோ ஆனந்துக்கு ஒரு 3,000, நாராயணுக்கு ஒரு 1,800, டோட்டலாக 4,800 நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும், செகண்ட் காலத்தில் எழுதிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா என்ட்ரியும் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. டோட்டல் வந்து கிரெடிட் சைடு தான் அதிகமாக வருது. ஸோ 36,800, அதே டோட்டல் டெபிட் சைட் போடுங்க 36,800. இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு பேர் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு. இதை வந்து அந்த ரேஷியோ பிரகாரம் பிரித்து தந்துடுறோம். ஸோ ரேஷியோ பிரகாரம் ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 20,000, நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு 12,000. ஓகே, ஸோ இவங்க 5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ 32,000 இன்ட்டு 5/8 அப்படிங்கிறது ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டு 32,000 இன்ட்டு 3/8 அப்படிங்கிற கால்குலேஷன் தான் 12,000. ஓகே, ரைட். இதுக்கு நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் தானே. அப்போ 3,000 ஆனந்துக்கு, நாராயணனுக்கு 1,800, டோட்டலாக 4,800 டெபிட்டில். இதையே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 4,800 டெபிட் கிரெடிட். இது ஃபார்மேட் நம்ம எழுதலை, நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கணும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், நாராயண் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட். இது ட்ராயிங் அக்கௌண்ட்டோட ஜேர்னல் என்ட்ரி. ஓகே, ஸோ ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட்டில் 1,000, நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டில் ஒரு 800, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் 1,800. இதையே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் மாற்றும்போது என்ன என்ட்ரி வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் 1,800, கிரெடிட் 1,800. ஓகே, தென் ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா அந்த 32,000, அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு
ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு 20,000, நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு 12,000. டோட்டலாக டெபிட்டில் 32,000 என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ வீடியோவோட திருப்பி நீங்கள் புக்கை வச்சுட்டு சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. ஓகே ரைட். தென் சம் நம்பர் 22 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கமிஷன் கண்டுபிடிக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸு 2,20,000 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் தினேஷ்க்கு ஒரு 3,600, சுகுமாருக்கு ஒரு 2,200 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5,800. மீதி எல்லாமே உங்களோட டெபிட்டில். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தினேஷ் ஒரு 6,000, சுகுமார் ஒரு 4,800, 10,800. தினேஷ் சேலரி 60,000, சுகுமார்ஸ் கமிஷன் 80,000. சுகுமார்ஸ் கமிஷன் வந்து உங்களுக்கு 80,000. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் அவங்களாவே கொடுத்தாங்க. சரியா, அமௌண்ட் அவங்களாவே கொடுத்தாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ரிமைனிங் அமௌண்ட் நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஹையஸ்ட் டோட்டல் கிரெடிட் சைடு வருது. ஹையஸ்ட் டோட்டலு கிரெடிட் சைடு வரும். கிரெடிட் சைடில் வந்து உங்களுக்கு கிரெடிட் சைடில் உங்களுக்கு 2,25,800, அதே 2,25,800. அப்போது ரிமைனிங் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 75,000. இதை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்க, ரேஷியோ என்னப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2:1 அப்படிங்கிறதுல பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 75,000 இன்ட்டு 2/3 ஃபஸ்ட் பார்ட்னருக்கு 50,000 வரும். அதே 75,000 இன்ட்டு 1/3 அப்படிங்கிற செகண்ட் பார்ட்னர். ஓகே ரைட். ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அந்த கமிஷன் பிஃபோர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 80,000 அவங்களாவே கொடுத்தாங்க, சுகுமார் ரிசீவ் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே ரைட். அடுத்த சம்பளம் பாருங்கள், சம் நம்பர் 23. இதில் கால்குலேஷன் உங்களுக்கு வரும். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் சைடு 3,65,000. டு ஆண்டனிஸ் சேலரிஸ் அப்படிங்கிறது 90,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 20,000, ரஞ்சித் ஒரு 15,000, டோட்டலாக 35,000. ரஞ்சித்தோட கமிஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அமௌண்ட் நெட் அமௌண்ட் இருக்கோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கால்குலேஷன் அப்படிங்கிறது வரும். எப்படி, இந்த 3,65,000 கிரெடிட் இருக்கா, அப்போ டெபிட்டில் பாருங்கள், டெபிட்டில் வந்து ஒரு 90,000, ஒரு 35,000 இருக்கா, அப்போ டோட்டலாக 1,25,000 ஆச்சு. ஸோ 3,65,000 இருந்து டெபிட்டில் 90,000 ப்ளஸ் 35,000 அப்படிங்கிறது 1,25,000 லெஸ் பண்ணால் 2,40,000 தான் நம்மளுக்கு நெட் அமௌண்ட். அப்போ ரஞ்சித் கமிஷனுக்கு இதுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 2,40,000 இன்ட்டு ஆஃப்டர் கமிஷன் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட், அதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான் ஃபார்முலா. அப்போது 2,40,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற 25% இந்த சம்பளம். ஸோ 48,000 இன்ட்டு 25 டிவைட் பை 125. ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 48,000 உங்களுக்கு வரும். ஓகே ரைட். இப்போ நம்ம யூசுவலாக டோட்டல் பண்ணிக்குவோம். எல்லா என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸோ 3,65,000 அதே டோட்டல் டெபிட்டில் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு 1,92,000 வருது. இந்த 1,92,000 எப்படி இந்த பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ, அதாவது 1:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஈக்குவல் தானே, ஸோ ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போது 1,92,000 இன்ட்டு 1/2, அதே மாதிரி 1,92,000 இன்ட்டு 1/2. ஓகே. ஸோ 96,000 எங்களுக்கு வரும். ஓகே ரைட். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ இதில் சம் நம்பர் 1லிருந்து 23 வரைக்கும் சம்ஸ் இருக்குது. அத்தனை சம்ஸ்க்கு தமிழ் இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். புக்ஸை பக்கத்தில் வச்சுட்டு சம்மு படித்து பார்த்து இந்த வீடியோ நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்ஸ் புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூப்பா.